கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், அதாவது கோத் திரைப்படத்தோட டெலீட் செய்யப்பட்ட காட்சிகளை பற்றி லிஸ்ட் வந்து வெளியாகியிருக்கு. தகவல்கள் வந்து வெளியாகியிருக்கு. கோத் திரைப்படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட் வந்து வெளியாகியிருக்கு. அதில் வந்து எத்தனை நிமிஷம் வந்து இந்த படம் ஓடுமா அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து வெளியாகியிருக்கு. அதுக்கப்புறமா என்னென்ன சீன் வந்து மியூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஃபைனலாக வந்து கோத் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ தளபதி ரசிகர்களுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ மெயின் மேட்டருக்குள்ளே போயிடலாமா? கோட் செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறது. இன்னும் வந்து 12 நாட்கள் இருக்குது கோத் திரைப்படம் ரிலீஸ் ஆக. ஸோ இந்த கோத் திரைப்படம் ரிலீஸ் ஆவதற்கு பெரும் எதிர்பார்ப்பு தளபதி ரசிகர்கள் மத்தியில் இருக்குது. ஏன்னா இந்த திரைப்படத்தில் டிஏஜிங் பண்ணி தளபதி வந்து செம மாதம் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படம் வந்து இது வரைக்கும் ரிலீஸ் ஆன தளபதி அவர்களோட திரைப்படங்களை விட வந்து லென்த் வந்து கொஞ்சம் அதிகம் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. கடைசியாக வந்து நண்பன் திரைப்படத்துக்கு இவ்வளோ பெரிய லென்த் வந்து கிடைச்சது. அதைத் தொடர்ந்து கோத் திரைப்படத்துக்கு தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது இதுக்கு முன் வந்து பிகில் திரைப்படம் வந்து கரெக்டாக 2 மணி நேரம் 54 செகண்ட் வந்து இருந்துச்சு. ஸோ அதுவே வந்து ரொம்ப லாங்கான திரைப்படமாக இருக்குது. அந்த திரைப்படத்தில் வந்து சில சீன்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்கலாம், கட் பண்ணியிருக்கலாம். ஒரு 2 மணி நேரம் 40 நிமிஷம் படமாக வச்சுருக்கலாம். கொஞ்சம் போர் அடிக்காமல் இருந்திருக்கும் அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே குற்றச்சாட்டு தான் வந்து இப்போயும் வந்து சொல்லுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து ஏற்பட்டிருக்கு. ஏன்னா வந்து கோத் திரைப்படத்தோட டியூரேஷன் வந்து 2 மணி நேரம் 59 செகண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 51 நிமிஷம் சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் படம் தான் வந்து கோத் திரைப்படம் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இதை வந்து அர்ச்சனா பற்றி ஏற்கனவே வந்து தயாரிப்பு நிறுவனம் சொல்லியிருந்தாங்களா, இவ்வளவு லாங்கான ஒரு திரைப்படம் எதுக்கு, இதை வந்து நீங்கள் கம்மி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. அதுக்கு வந்து வெங்கட் பிரபு சொன்ன பதில் என்னன்னா, ஸோ இல்லை, இந்த திரைப்படம் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது, நிறைய விதமான கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் உள்ள நிறைய இருக்குது, எமோஷன் இருக்குது, காமெடி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதிகமாகவே இருக்குது. இந்த திரைப்படத்தை 3 மணி நேரம் போட்டால் கண்டிப்பாக வந்து யாருக்குமே வந்து போர் அடிக்காது, செமையாக வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து தளபதியும் வந்து இன்னும் 2 திரைப்படம் தான் வந்து நடிக்க போகிறாங்க. ஸோ அதனால ஒரு லாங் திரைப்படமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து ஒரு லாங் திரைப்படம் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ட்ரிம் பண்ணால் சீன்ஸ் வந்து நல்லா இருக்காது அப்படின்னு வெங்கட் பிரபு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. சம்டைம்ஸ் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து கடைசி ஒரு ½ அன் ஹவர்லேருந்து 45 மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்க போகிறது. அது வந்து லேக் அடிக்காது, பரபரப்பாக வச்சுக்கும், சீட் எட்ஜில் வந்து கொண்டு வந்து வச்சுக்கும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் வந்து இது ட்ரிம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதனால் ஃபைனலாக வந்து இப்போ வந்து 2 மணி நேரம் 59 செகண்ட் அப்படின்னு இருக்க போகுது அப்படிங்கிற விஷயம் வந்து உறுதியாகிவிட்டது. இப்போ இன்னொரு சில விஷயம்லாம் வெளியாகியிருக்கு. அதாவது சென்சார் சர்டிஃபிகேட் வந்து வெளியாகியிருக்கு. இதில் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து படத்திலிருந்து டெலிட் செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து வெளியாகியிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்தில் வந்து எம் அப்படிங்கிற ஒரு கெட்ட வார்த்தையை வந்து டெலிட் செய்யப்பட்டிருக்காங்களா. எம்மில் ஆரம்பிக்கிற மயிறு அப்படிங்கிற ஒரு கெட்ட வார்த்தையை வந்து டெலிட் செய்ய மியூட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது வந்து தளபதி அவர்கள் பேசுகிற மாதிரிலாம் வராதான், ஒரு பாடலில் தான் வந்து இந்த ஒரு சாங் வந்து வரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏற்கனவே கோத் திரைப்படத்தோட 3 பாடல்கள் வந்து வெளியாகிவிட்டது. மேபி வந்து அடுத்தடுத்து ரிலீஸ் ஆக போகிற 2 பாடலில் வந்து இந்த ஒரு கெட்ட வார்த்தை இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ரேப் சாங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ரேப் சாங்கில் இந்த ஒரு கெட்ட வார்த்தை இருக்குது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இப்போ வந்து அது வந்து உறுதியாகிவிட்டது. அதைத் தொடர்ந்து வந்து இந்த படத்தில் வந்து சில சீன்ஸில் வந்து நிறைய ட்ரிங்க்ஸ் குடிக்கிற மாதிரி காட்சிகள்லாம் வச்சுருப்பாங்க. அதை வந்து நீங்கள் பிளட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க, அது கொஞ்சம் பிளட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பிளட் பண்ணப்பட்டு இருக்கு. அதைத் தொடர்ந்து வந்து பாடலில் வந்து ஒரு சில ஒரே ஒரு பாடல் வந்து நிறைய கெட்ட வார்த்தை வர மாதிரி, ஓல ஆரம்பிக்கிற கெட்ட வார்த்தை, பீல ஆரம்பிக்கிற கெட்ட வார்த்தை, இந்த மாதிரி கெட்ட வார்த்தை அதிகமாக வருவதால் அந்த பாடலில் இருக்க அந்த வார்த்தைகள் மட்டும் மியூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அதனால் வந்து அந்த வார்த்தைகள் வந்து மியூட் பண்ணப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ மற்றபடி வந்து கோத் திரைப்படத்தில் எந்த ஒரு ட்ரிம்மும் கிடையாது, எந்த ஒரு கட்டும் கிடையாது. ஸோ ட்ரிம் பண்ணுறனால கட் பண்ணுறனால டியூரேஷனும் வந்து பெருசாக கம்மியாகாது அப்படிங்கிற விஷயம் உறுதியாகி இருக்குது. ஃபைனலாக கோத் திரைப்படத்துக்கு யூஎஸ் சான்றிதழ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த கோத் திரைப்படத்தில் வந்த அப்டேட்டு. ஸோ கோத் திரைப்படத்தில் ட்ரிம் செய்யப்பட்ட காட்சி சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்த டீட்டெயிலை பற்றி தான் பேசியிருக்கோம். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? யாரெல்லாம் கோத் திரைப்படத்தோட அடுத்து ரிலீஸ் ஆகும் 2 பாடலுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நியூஸ் தக்க தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கோட் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்சை பற்றி பேசணும்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அது வந்து அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், அதாவது கோத் திரைப்படத்தோட டெலிட் செய்யப்பட்ட காட்சிகளை பற்றி லிஸ்ட் வந்து வெளியாகியிருக்கு. தகவல்கள் வந்து வெளியாகியிருக்கு. கோத் திரைப்படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட் வந்து வெளியாகியிருக்கு. அதில் வந்து எத்தனை நிமிஷம் வந்து இந்த படம் ஓடுமா அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து வெளியாகியிருக்கு. அதுக்கப்புறமா என்னென்ன சீன் வந்து மியூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஃபைனலாக வந்து கோத் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ தளபதி ரசிகர்களுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ மெயின் மேட்டருக்குள்ளே போயிடலாமா?
கோட் செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறது. இன்னும் வந்து 12 நாட்கள் இருக்குது கோட் திரைப்படம் ரிலீஸ் ஆக. ஸோ இந்த கோட் திரைப்படம் ரிலீஸ் ஆவதற்கு பெரும் எதிர்பார்ப்பு தளபதி ரசிகர்கள் மத்தியில் இருக்குது. ஏன்னா இந்த திரைப்படத்தில் ஏஜிங் பண்ணி தளபதி வந்து செம மாசாக வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படம் வந்து இது வரைக்கும் ரிலீஸ் ஆன தளபதி அவர்களோட திரைப்படங்களை விட வந்து லென்த் வந்து கொஞ்சம் அதிகம் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. கடைசியாக வந்து நண்பன் திரைப்படத்துக்கு இவ்வளோ பெரிய லென்த் வந்து கிடைச்சது. அதைத் தொடர்ந்து கோட் திரைப்படத்துக்கு தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது இதுக்கு முன் வந்து பிகில் திரைப்படம் வந்து கரெக்டாக 2 மணி நேரம் 54 செகண்ட் வந்து இருந்துச்சு. ஸோ அதுவே வந்து ரொம்ப லாங்கான திரைப்படமாக இருக்குது. அந்த திரைப்படத்தில் வந்து சில சீன்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்கலாம், கட் பண்ணியிருக்கலாம். ஒரு 2 மணி நேரம் 40 நிமிஷம் படமாக வச்சிருக்கலாம், கொஞ்சம் போர் அடிக்காமல் இருந்திருக்கும் அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே குற்றச்சாட்டு தான் வந்து இப்பயும் வந்து சொல்லுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து ஏற்பட்டிருக்கு. ஏன்னா வந்து கோட் திரைப்படத்தோட டியூரேஷன் வந்து 2 மணி நேரம் 59 செகண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது, 59 நிமிஷம் சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் படம் தான் வந்து கோட் திரைப்படம் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இதை வந்து அர்ச்சனா பற்றி ஏற்கனவே வந்து தயாரிப்பு நிறுவனம் சொல்லியிருந்தாங்களா, இவ்வளவு லாங்கான ஒரு திரைப்படம் எதுக்கு, இதை வந்து நீங்கள் கம்மி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. அதுக்கு வந்து வெங்கட் பிரபு சொன்ன பதில் என்னன்னா, ஸோ இல்லை, இந்த திரைப்படம் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது, நிறைய விதமான கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் உள்ள நிறைய இருக்குது, எமோஷன் இருக்குது, காமெடி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதிகமாகவே இருக்குது. இந்த திரைப்படத்தை 3 மணி நேரம் போட்டால் கண்டிப்பாக வந்து யாருக்குமே வந்து போர் அடிக்காது, செமையாக வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து தளபதியும் வந்து இன்னும் 2 திரைப்படம் தான் வந்து நடிக்க போகிறாங்க. ஸோ அதனால ஒரு லாங் திரைப்படமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து ஒரு லாங் திரைப்படம் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ட்ரிம் பண்ண சீன்ஸ் வந்து நல்லா இருக்காது அப்படின்னு வெங்கட் பிரபு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. சம்டைம்ஸ் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து கடைசி ஒரு ½ அன் ஹவர்லேருந்து 45 மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்க போகிறது. அது வந்து லேக் அடிக்காது, பரபரப்பாக வச்சுக்கும், சீட் எட்ஜில் வந்து கொண்டு வந்து வச்சுக்கும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் வந்து இது ட்ரிம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதனால் ஃபைனலாக வந்து இப்போ வந்து 2 மணி நேரம் 59 செகண்ட் அப்படின்னு இருக்க போகுது அப்படிங்கிற விஷயம் வந்து உறுதியாகிவிட்டது. இப்போ இன்னொரு சில விஷயம்லாம் வெளியாகியிருக்கு. அதாவது சென்சார் சர்டிஃபிகேட் வந்து வெளியாகியிருக்கு. இதில் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து படத்திலிருந்து டெலிட் செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து வெளியாகியிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்தில் வந்து எம் அப்படிங்கிற ஒரு கெட்ட வார்த்தையை வந்து டெலிட் செய்யப்பட்டிருக்காங்களா. எம்ல ஆரம்பிக்கிற மயிறு அப்படிங்கிற ஒரு கெட்ட வார்த்தையை வந்து டெலிட் மியூட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது வந்து தளபதி அவர்கள் பேசுகிற மாதிரிலாம் வராதா, ஒரு பாடலில் தான் வந்து இது ஒரு சாங் வந்து வரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏற்கனவே கோத் திரைப்படத்தோட 3 பாடல்கள் வந்து வெளியாகிவிட்டது. மேபி வந்து அடுத்தடுத்து ரிலீஸ் ஆக போகிற 2 பாடலில் வந்து இந்த ஒரு கெட்ட வார்த்தை இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ரேப் சாங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ரேப் சாங்கில் இந்த ஒரு கெட்ட வார்த்தை இருக்குது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இப்போ வந்து அது வந்து உறுதியாகிவிட்டது. அதை தொடர்ந்து வந்து இந்த படத்தில் வந்து சில சீன்ஸில் வந்து நிறைய ட்ரிங்க்ஸ் குடிக்கிற மாதிரி காட்சிகள்லாம் வச்சுருப்பாங்க. அதை வந்து நீங்கள் பிளட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க, அது கொஞ்சம் பிளட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பிளட் பண்ணப்பட்டு இருக்குது. அதை தொடர்ந்து வந்து பாடலில் வந்து ஒரு சில ஒரே ஒரு பாடல் வந்து நிறைய கெட்ட வார்த்தை வர மாதிரி, ஓல ஆரம்பிக்கிற கெட்ட வார்த்தை, பீல ஆரம்பிக்கிற கெட்ட வார்த்தை, இந்த மாதிரி கெட்ட வார்த்தை அதிகமாக வருவதால் அந்த பாடலில் இருக்க அந்த வார்த்தைகள் மட்டும் மியூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அதனால் வந்து அந்த வார்த்தைகள் வந்து மியூட் பண்ணப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ மற்றபடி வந்து கோத் திரைப்படத்தில் எந்த ஒரு ட்ரிம்மும் கிடையாது, எந்த ஒரு கட்டும் கிடையாது. ஸோ ட்ரிம் பண்ணுறனால கட் பண்ணுறனால டியூரேஷனும் வந்து பெருசாக கம்மியாகாது அப்படிங்கிற விஷயம் உறுதியாகி இருக்குது. ஃபைனலாக கோத் திரைப்படத்துக்கு யூஎஸ் சான்றிதழ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த கோத் திரைப்படத்தில் வந்த அப்டேட்டு. ஸோ கோத் திரைப்படத்தில் ட்ரிம் செய்யப்பட்ட காட்சி சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்த டீட்டெயிலை பற்றி தான் பேசியிருக்கோம். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? யாரெல்லாம் கோத் திரைப்படத்தோட அடுத்து ரிலீஸ் ஆகும் 2 பாடலுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நியூஸ் தக்க தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கோட் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்சை பற்றி பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். ஸோ